வணக்கம். மகாபாரதம்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது போர், வீரம், தர்மம் இதெல்லாம் தான் இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. எந்த அர்ஜுனன் தோற்கடிக்கவே முடியாத மாவீரன்னு நாம நினைக்கிறோமோ அவனுக்கே ஒரு ரகசிய கேடயமா திரைக்கு பின்னாடி இருந்து செயல்பட்ட ஒரு நாக இளவரசிய பத்தின சுவாரஸ்யமான அலசல் இது. சரி, நேரடியா விஷயத்துக்கே வருவோம். மகாபாரதத்தோட மிகச்சிறந்த வீரன் அர்ஜுனன் ஒருபோதும் தோல்வியை சந்திச்சதே இல்லைன்னு நாம எல்லாரும் நினைச்சிருப்போம். ஆனா அந்த மாவீரன் அர்ஜுனன் உண்மையிலே ஒரு போர்க்களத்துல கொல்லப்பட்டார்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, நிஜமாவே மரணம் அடைஞ்சார். அப்போ உயிலற்று கிடந்த அந்த வீரனை மீட்ட அந்த மாபெரும் ரகசிய பாதுகாவலர் யார்? இந்த கதை ஆரம்பிக்கிற இடம் அர்ஜுனனோட வனவாசம். பாண்டவர்கள் தங்களுக்குள்ள போட்டுக்கிட்ட ஒரு கடுமையான விதிய அர்ஜுனன் தற்செயலா மீற நேரிடுது. அதனால அவர் வனவாசம் போக வேண்டியதாச்சு. அப்படி போனவர் ஒரு நாள் கங்கை நதியில நீராடிட்டு இருக்கும்போது பாதாள உலகத்திலிருந்து ஒரு ஜோடி கண்கள் அவரை நோட்டம் விட்டுட்டே இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நாக இளவரசி உலுப்பிதான். அர்ஜுனனை பார்த்த உடனே அவளுக்குள்ள ஒரு ஈர்ப்பு. ஆனா ஒரு மாவீரனை சாதாரணமா நெருங்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாவ ரொம்ப தந்திரமா அவரை அப்படியே நீர்க்கடியில இருக்கிற அவளோட பாதாள உலகமான நாகலோகத்துக்கு இழுத்துட்டு போயிட்டா. இங்கேதான் உலுப்பியோட உண்மையான புத்திசாலித்தனம் வெளிப்படுது. நாகலோகத்துக்கு போனதும் உலுப்பி தன் காதலை வெளிப்படுத்துறான். உடனே அர்ஜுனன், இல்லப்பா நான் பிரம்மச்சரிய விரதத்துல இருக்கேன்னு சொல்லி நழுவ பாக்குறாரு. ஆனா உலுப்பி சும்மா விடுவாளா? அவங்க ரொம்ப கூர்மையா அந்த விதியோட ஓட்டைய சுட்டி காட்டுறாங்க. ஒரு நிமிஷம், உங்க வனவாச விதியும் பிரம்மச்சரியமும் திரௌபதியை மட்டும்தானே குறிக்குது, வேற பெண்களை திருமணம் செய்ய அந்த விதி எந்த தடையும் விதிக்கலையே அப்படின்னு சொல்லி அர்ஜுனனோட வாதத்தை அப்படியே சுக்குநூறாக்குறாங்க. இது உண்மையிலே ஒரு மாஸ்டர் கிளாஸ் விவாதம்னு தான் சொல்லணும். தர்க்கத்தோட மட்டும் அவங்க நிக்கல, ஒரு சத்திரியனோட கடமையே அவருக்கு எதிராக திருப்பினாங்க. பாதுகாப்பு கேட்டு வர்றவங்களுக்கு உதவுறது ஒரு வீரனோட கடமை. நான் உங்ககிட்ட தஞ்சம் புகுந்திருக்கேன்னு சொன்னதும் அர்ஜுனனால எதுவுமே பேச முடியல, முழுமையா சம்மதிக்க வேண்டியதா போச்சு. இதோட விளைவா நாகலோகத்துல அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. அவங்க ஒன்னா கழிச்சது வெறும் ஒரு நாள் தான். அந்த உறவின் மூலமா பிறந்தவர் தான் மகாபாரத போர்ல மிகப்பெரிய தியாகம் செஞ்ச அரவான். ஆனா உலுப்பியோட நோக்கம் வெறும் மனைவியா ஆகிறது மட்டும் இல்ல, அர்ஜுனனுக்கான வாழ்நாள் பாதுகாவலரா மாறுறதுக்கான முதல் படிய அவங்க ரொம்பவே வெற்றிகரமா எடுத்து வச்சிட்டாங்க. அங்கிருந்து அர்ஜுனன் விடை பெற நேரம் வந்தப்போ உலுப்பி கொடுத்த ஒரு பரிசு. இதேதோ சாதாரண காதல் பரிசு இல்லங்க. அர்ஜுனனுக்கு எதிர்காலத்துல வரப்போற ஆபத்துகளை முன்கூட்டியே கணிச்சு உலுப்பி கொடுத்த ஒரு மாய வரம். அர்ஜுனன் நீர்ல இருக்கும்போது எந்த நீர்வாழ் உயிரினத்தாலேயும் அவனுக்கு ஆபத்து வராது, அவன் வெல்ல முடியாதவனா இருப்பான் அப்படிங்கறதுதான் அந்த வரம். இது ஒரு மாபெரும் வீரனுக்கு வழங்கப்பட்ட மிகச்சிறந்த தற்காப்பு கவசம். இப்போ கதைய கொஞ்சம் வேகமா நகர்த்துவோம். பல வருஷங்கள் ஓடிப்போச்சு. குருக்ஷேத்திர போர்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா பல வருஷங்களுக்கு முன்னாடி பீஷ்மரை கொன்ற பாவத்துக்காக கங்காதேவி அர்ஜுனனுக்கு ஒரு கொடிய சாபம் கொடுத்திருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த சாபம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா? அர்ஜுனன் அவரோட இன்னொரு மனைவியான சித்ராங்கதையோட மகன் பப்ருவாகனனை போர்க்களத்துல சந்திக்கிறாரு. அந்த போர்ல எதிர்பாராத விதமா மாவீரன் அர்ஜுனன் அவனோட சொந்த மகனாலேயே அடித்து கொல்லப்படுறாரு. உலகமே வியந்து பார்த்த வீரன் மண்ணில் சாய்ந்துட்டான். அவ்வளவுதானா? அர்ஜுனன் கதை இதோட முடிஞ்சதான் நினைச்சா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். திரைமறைவிலிருந்து இத்தனை காலமா செயல்பட்டுட்டு இருந்த அந்த நாக இளவரசியோட அபாரமான வியூகம் இப்போதான் முழுமையா வேலை செய்யுது. உலுப்பி எப்படி 3 படிகள் தாண்டி சிந்திச்சிருக்காங்கன்னு பாருங்க. முதல் படி, அவங்க சஞ்சீவனி அப்படிங்கிற மாய மணியை கொண்டு வர்றாங்க. 2ஆம் படி, அந்த மணியோட சக்தியால இறந்த அர்ஜுனனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கறாங்க. ஆனா 3ஆவது படி தான் உண்மையான மாஸ்டர் ஸ்ட்ரோக். அர்ஜுனன் இறந்து மீண்டும் உயிர் தெழுந்ததுனால கங்கையோட சாபத்திலிருந்து அவர் நிரந்தரமா விடுவிக்கப்படுறாரு. உயிரையும் கொடுத்து கர்ம வினையையும் அழிச்ச அந்த ராஜதந்திரத்தை என்ன சொல்றது? அதனாலதான் சொல்றேன், அர்ஜுனனோட மனைவிகள்ல உலுப்பி ரொம்பவே ஸ்பெஷல். அவங்க வெறும் காதலி மட்டும் இல்ல, மகாபாரதத்தோட மாபெரும் வீரனை அழிவிலிருந்து காப்பாத்தின மிகச்சிறந்த வியூகவாதி. அர்ஜுனோட ரகசிய கேடயம் அவங்கதான். சரி, கடைசியா அவங்கள சிந்திக்க வைக்க ஒரு கேள்வி. உலுப்பி அப்படிங்கிற அந்த நாக இளவரசியோட புத்திசாலித்தனமான வியூகங்களும் அவங்க கொடுத்த அந்த மாபெரும் பாதுகாப்பும் இல்லனா மாவீரன் அர்ஜுனனால இந்த மகாபாரத இதிகாசத்துல முழுமையா தப்பி பிழைச்சிருக்க முடியுமா? அர்ஜுனனை காப்பாத்துனது அவனோட வீரம் மட்டுமா, இல்ல திரைக்கு பின்னால் இருந்த அந்த பெண்ணா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த முறை இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட சந்திக்கிறேன்.